வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸ்ல 10 நிமிஷத்துல பருப்பே இல்லாத சூப்பரான இட்லி தோசைக்கு தொட்டுக்கக்கூடிய ஒரு சாம்பார் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப எல்லா நியூ வீடியோஸும் உங்க நோட்டிபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். இந்த லாக்டவுன் சமயத்துல ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்டேயும் இருக்காம பருப்பையும் கொஞ்சமா செலவு பண்ற மாதிரியான இந்த சாம்பார் எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் 2 தக்காளி, ஒரு வெங்காயம், 3 வரமிளகாய், ஒரு பூண்டு பல்லு, கொஞ்சோண்டு புளி, இது எல்லாமே எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கர்ல ஒரு விசில் கத்த விட்டு எடுத்துக்கலாம். அது இல்லாம ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கியிருக்கேன். ஒரு சின்ன தக்காளியையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, வீட்டிலேயே வறுத்து அரைச்ச சாம்பார் தூள் நல்லா கோபுரமா ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு விசில் கத்தி ஆறுனதுக்கு அப்புறமா திறந்திருக்கேன். எல்லாமே நல்லா வெந்திருக்கு. அதுல இருக்க தண்ணிய மட்டும் இருத்துட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்ச தண்ணியும் இதுலயே சேர்த்து வச்சிடுறேன். இது இருக்கட்டும் அப்படியே. இது 4ல இருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்ப அதே பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி கொஞ்சமான அளவுன்றதுனால மொத்தமா போட்டேன். நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னொன்னா வதக்கி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்லயே வறுத்து அரைச்ச சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் நல்லா கோபுரமா எடுத்து வச்சிருந்தோம், அதையும் சேர்த்துட்டேன். ஒரு நிமிஷத்துக்கு குறைவா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத இதுல சேர்த்துடலாம். இருத்த தண்ணியையும் நான் அதிலே சேர்த்துட்டேன். இப்போ 1 டீஸ்பூன் கடலை மாவு நல்லா கோபுரமா எடுத்திருக்கேன். அது தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி உருண்டை இல்லாம அதை கரைச்சிட்டு அதையும் இதுல சேர்த்துடுறேன். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பு. நல்லா கொதிக்கட்டும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும் இட்லி தோசைக்கு எல்லாமே. இது ஆஃப் பண்றதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் 5 நிமிஷத்துல. நல்லா தளதளன்னு கொதிச்சு வருது பாருங்க. பருப்பு இல்லைன்னு நம்ம சொன்னாதான் தெரியும். வாசனையும் அந்த பருப்பு சேர்த்த சாம்பார் மாதிரியே தான் வரும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இட்லிக்கெல்லாம் கொஞ்சம் நீர்க்க சாம்பாரா இருந்தா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் இந்த கன்சிஸ்டன்சில ஆஃப் பண்ண போறேன். அளவு பாருங்க எவ்வளவு வந்திருக்குன்னு. தாராளமா 5 பேர் சாப்பிடலாம். சுட சுட இட்லி, முறுமுறு தோசை, இல்ல கோதுமை தோசை, இது கூடலாம் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஜம்மன் வாசனை வந்துட்டு இருக்கு. இந்த பருப்பே போடாத சாம்பார் இவ்ளோ டேஸ்டா இருக்குமான்றது உங்களுக்கு செஞ்சு பார்த்தாதான் தெரியும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்பினீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.